இதுதான் வந்து ஃப்ரண்ட் ரூம். ஓகே, இது லான்ச் சிட்டிங் ஏரியா. அப்படியே வந்து திரும்பி காணிங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து சூப்பர் வீடு, அடிப்படையான வீடு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு டாய்லெட் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது இன்னொரு டாய்லெட்டு. ஓ, அடிப்பொலியாக இருக்குது. ஓ, அடிப்பொலி. லாஸ்ட் ஸ்டடி ரூம், அவனுடைய பெட்ரூம். லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே, எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்கிறோம். நம்மளை வீடு பார்க்க கூட்டு வந்துருக்கிறது யார் அப்படிங்கலாம் நான் காணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பர் அடிப்படையான ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம். அப்படியே வந்து திரும்பி காணிங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடு தான் நம்ம இப்போ வீடு பார்க்கும் வரிசையில் இது வந்து 2ஆவதோ 3ஆவதோ 4ஆவதோ வீடுன்னு தெரியல, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடு வாங்கணுன்னா நான் ஒரு ஆளை நம்பித்தான் ஆகணும். யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு யாருக்கு நம்ம லண்டன் தமிழச்சி சேனலில் தெரியாமல் இருக்கவே செய்யாது. யாருன்னு கேட்டிங்கன்னா சைபி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சூப்பர் வீடு, அடிப்படையான வீடு. இது எனக்கு இப்போ நிற்க முடிய மாட்டேங்குது கேட்டிங்களா. வீடை பார்த்தோன்னே எனக்கு உள்ளே போய் வந்து ஒரு விசிட் போடணும் போட்டு வந்துட்டு நம்ம வந்து சைபிட்ட வந்து பேசலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வீடு வந்து 2 மில்லியன் பவுண்டு, அதாவது 25 கோடி மதிப்புள்ள வீடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது இன்றைக்கி விலைக்கு இருக்குது, அதுதான் பார்க்க வந்துருக்கிறது. நான் 25 கோடி ரூபா. ஓகே, வாங்க 5 கோடி 10 கோடி எல்லாம் கிடையாது, 25 கோடி. ஓகே, ஸோ வி என்டர் ஹியர். இது வந்து ஹால்வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹால்வே. ஓகே, ஹால்வே சும்மா அதுவே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது கேட்டிங்களா. ஹால்வேலே வந்து அழகாக அவங்க வந்தோடனே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ஷூஸ் எல்லாம் கலத்துவோம்ல, ஸோ அதுக்கு உட்காந்துட்டு கலத்துறதுக்கு ஒரு இது வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே சைட் ரூமை காணிங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூமே அவங்க வந்து நம்மளை மாதிரிப்பட்ட ஆட்களுக்குலாம் ஒரு சின்ன ஜிம் மாதிரி ஓடுறதுக்கு ட்ரெட்மில்லில் வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா என் மக்களை இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிப்பொலி வீடு. இந்த வீடு வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட் ரூம். ஓகே, இது லான்ச் சிட்டிங் ஏரியா, ஃப்ரண்ட் ரூம். இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பராக வச்சுருக்குறாங்க. டிவி, பியானோ எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டில் நான் வந்து ஏற்கனவே ஒரு சுற்றிட்டு தான் வரேன். எங்கே பார்த்தாலும் அவங்க பைபிள் வச்சுருக்குறாங்க கேட்டிங்களா. அந்த ரொமேனியன் லாங்குவேஜில் பிப்ளியா, எங்கே பார்த்தாலும் அவங்க பைபிள் வச்சுருக்குறாங்க. சூப்பர் வீடு கேட்டிங்களா. இது வந்து ரீஃபர்பிஷ் பண்ண வீடு, பழைய வீட்டை வந்து புதுசாக மாற்றினதெல்லாம் கிடையாது. இது வந்து புது வீடு. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களே வந்து பிளான் போட்டு கட்டின வீடு. அது வீடு கட்டுறது மட்டும் இல்லை, அது வந்து அது பொருட்களை வாங்கணும், வைக்கணும், அந்தந்த இடத்துல வைக்கணும். ஸோ அதுதான் வந்து அதனுடைய இது. அது யூரோப்பியன்காரங்களுக்கு அது ரொம்பவே நல்லா தெரியும். இங்கே அழகான ஒரு கேண்டில். இப்போ அந்த ஃப்ரண்ட் ரூம் இருந்துச்சு இல்லையா, அந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள், மேலே போகிறதுக்குள்ளே படியில் இருக்குது. பட் கீழே உள்ள ரூம்லேயே வார்ட்ரோப் வச்சுருக்குறாங்க பாருங்கள். நம்ம எல்லாம் பெட்ரூமில் தானே வார்ட்ரோப் வச்சுருக்கோம். அது 25 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா கீழே உங்களுக்கு வார்ட்ரோப் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னும் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் மக்கள். எங்கே வாங்க பாருங்க, டாய்லெட் எல்லாம் எவ்வளோ கீழே உள்ள ஒரு சின்ன டாய்லெட்டு. கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இவங்க வீட்டுக்காரங்க யாரும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, கெஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிங்களா. ஓகே, ஸோ இது இனி வாங்க, இதுதான் எனக்கு உள்ளதுலே பிடிச்சது. இந்த வீட்டிலே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இடம் வந்து இந்த இடம். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய கிச்சன், சூப்பர் அடிப்படையாக இருக்குது. என்ன பெரிய கிச்சன், நிறைய ஐ திங்க் ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கிச்சன். ஓகே, கிச்சன்லேயே வந்து டைனிங் ரூமு எல்லாம் இருக்குது. இப்போ உள்ள ஃபேஷன் என்ன தெரியுமா, நம்ம உட்காந்து சாப்பிட்ற அந்த முன்னால் உள்ள வீடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புகள்லாம் வந்து இதில் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் இந்த அடுப்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் அப்படி தானே. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அடுப்பு தனியாக எப்படி இருக்குது, அப்படியே சுற்றி ஆட்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. தோசையை சுடனே அப்படி செய்து போட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டிங்களா. டக்குன்னு தோசை போயிட்டே இருக்கும். டக்குன்னு தோசை இட்லி போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே உள்ள அதுக்குள்ள ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்குறாங்க. அப்போ இப்படி இருந்தால் அது என்ன வேண்டாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் கேட்டிங்களா. வீட்டில் எத்தனை அவனே இவங்களும் 2 அவன் வச்சுருக்குறாங்க. ஒன்று க்ரில்லு, ஒன்று அவன் வச்சுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஷெல்ஃபு தான், வித் ஃப்ரிட்ஜு அது இதுன்னு எல்லாமே உள்ளே அடங்கிடும் கேட்டிங்களா. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் இவங்க பயங்கர எக்ஸசைஸ் ஆட்கள் நினைக்கிறேன். கொஞ்சம் நமக்கு ஆப்போசிட்டாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் இங்கேயும் வச்சுட்டு அது அந்த கார்டனோட சேர்த்துருக்குது. கார்டனை பார்த்துட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பெரிய ஒரு கண்ணாடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் பட் எட் டெலகண்ட் அண்ட் ரொம்ப ஒரு எலகண்ட்டாக இருக்குது. டெலகண்ட் இல்லை, எலகண்ட்டாக இருக்குது கேட்டிங்களா. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம கார்டன் போகலாம். இங்கே பாருங்கள், அடிப்பொலி, சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய கார்டன்லாம் இல்லை, ஒரு
மீடியமான ஒரு கார்டன் தான், பட் நல்லா சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இல்லாமல் இங்கே வந்து இந்த இதில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூம் வந்து வாஷிங் ரூம், அதாவது வாஷிங் மிஷின், நம்மளுடைய வாஷிங் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து காய வைக்கிறதுக்கு துணிகள், அதுக்கு அதனுடைய இதெல்லாம் வந்து ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு தனி ரூம் வச்சுருக்குறாங்க. இனி வந்து மேலே போகலாமா? எனக்கு வந்து ரொம்ப அழகாக சின்னதாக அங்கே வருங்க, எல்லா இதுவுமே அழகழகாக இருக்குது. மேலே போகலாம். இந்த படிகள் எல்லாத்துலேயுமே சின்ன 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 லைட்டு. ஓகே, 25 கோடி வீடு பார்த்துட்ருக்குறோம். இங்கிலாந்தில் உங்களுக்கு ஊரில் வேறு மாதிரியான டைப்புகளில் இருக்கும், இங்கிலாந்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியாவே ரொம்ப வந்து ஸ்டான்மோரில் இருக்குது இந்த வீடு. இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா தான். இந்த ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இதில் வந்து 1 2 3 4 பெட்ரூம் இருக்குது கேட்டிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை, இவங்க சரியான ஆட்கள் கேட்டிங்களா. இவங்க பயங்கரமாக என்னது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸசைஸ் ரூம், ஒரு ரூம்லேயும் ஒரு எக்ஸசைஸ் மிஷின் வச்சுருக்குறாங்க. ஒரு ரூம்லேயும் ஒரு பைபிள் வச்சுருக்குறாங்க, பிப்ளியா. எல்லா ரூம்லேயும் பைபிள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எப்படி செய்யணுன்னே தெரியாது இந்த எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம். ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் பெருசாக இருக்குது. இப்படியெல்லாம் இவ்வளோ பெருசு ரூமெல்லாம் இங்கே வந்து பார்க்கவே முடியாது. பெட்ரூம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடயே சேர்ந்து டக்கு டக்குன்னு ஓடியாங்க. ஃபேமிலி டாய்லெட்டு, பாத்ரூம். வா, பாத் டப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாத் டப்பு இவங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுங்களா, வார்ட்ரோபு, சாரி ட்ரெஸ்ஸிங் கவுனு இதெல்லாம் வச்சு இப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் வந்து இப்படி எந்த வீட்டில் எந்தெந்த வீட்டிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் போடுங்க. ஏக்கா எங்கள் வீட்டில் இப்படி தான் அதுக்காக இருக்கும் டாய்லெட்டு அப்படின்னு. ஸ்பா மாதிரி இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது கேட்டிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வார்ட்ரோப்ஸ். ஓகே, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாரு. அதெல்லாம் அதாவது அவங்க அந்த அந்த இடத்த வந்து அப்படியே அழகாக அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க. அது யூரோப்பியன்ஸ்க்கு உள்ள கைவந்த கலை. சின்ன இடமா இருந்தாலும் அது பெரிய இடமா அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, பெர்ஃப்யூம்ஸ்லாம் பார்த்தியா, அதோட தான் வருது. அது பெர்ஃப்யூமோட அது வீடு வரைக்கும் வருதா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பேபி ரூம் நினைக்கிறேன் இந்த ரூம், சில்ட்ரன் ரூம். ஆமாம், இது ஒரு ரூம். இப்போ வந்து ரூம் நம்பர் 3. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட வருது. இந்த அட்டாச்சு டாய்லெட்டையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏசப்பா ஆண்டவரே, எனக்கு கையெல்லாம் கிடுக்கிட்டு நாடு கேட்டிங்களா. இதை பார்க்கறதுக்குள்ள சக்தியாவது ஆண்டவர் கொடுத்துருக்காருங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோ தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா, இந்த பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வார்ட்ரோப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, ஒரு பேபி ரூம்னால அது ஒரு பொம்மை. அந்த பேபி ரூமை வந்து எவ்வளோ அழகாக கச்சா முச்சான்னு வைக்காமல் ஒரு சிம்பிளாக அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வெளியில் இதெல்லாம் தெரியும், கார்டன்லாம் தெரியும். பட் இந்த ரூமுக்கு வந்து உங்களுக்கு டாய்லெட் இல்லைனாலும் ஜஸ்ட் வெளியில் வந்தோடனே அந்த ஃபேமிலி டாய்லெட் இருக்குது. இது இன்னொரு டாய்லெட் பாருங்கள், இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே ஒரு டாய்லெட் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது இன்னொரு டாய்லெட்டு. அட்டிப்பள்ளியாக இருக்குது, அட்டிப்பள்ளினே. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கேட்டிங்களா. இவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஆனால் உள்ள அமர்க்களமாக இருக்குது. மேலே போகலாமா? ஓகே, ஃப்ளோர் நம்பர் 2. அக்காவுக்கு 10 கிலோ குறைஞ்சி போயிருக்கும் இந்த வீடு வாங்கினாலா. அதுக்குன்னு 25 கோடி கொடுத்து 10 கிலோ குறைக்க சொல்லியாரு பாருங்க. அடிப்பொலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிக் கன்வர்ஷன் நினைக்கிறேன். இங்கே உள்ள ஒரு பெட்ரூம். வா சூப்பராக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வீடு. ஸ்பேஸ் அதுலேயே அவங்க வந்து இது வச்சுருக்குறாங்க, வார்ட்ரோப்ஸ். இது வந்து ஸ்கூல் பிள்ளைன்னு நினைக்கிறேன், அதனுடைய இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளையோட ஸ்டடி ரூம் கேட்டிங்களா. ஸ்டடி ரூம், அவனுடைய பெட்ரூம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்கல்ல. இது ஆர்ட் வரைவாங்க போல பிள்ளைங்க ஆர்ட் வரைவாங்க பிள்ளை. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயும் வார்ட்ரோப்ஸ் வச்சுருக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டடிக்குள்ள மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே மேலே எல்லாம் தெரியும். ரொம்ப அருமையாக இருக்குது. வெரி குட் ஹவுஸ். அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஒரு சின்ன டாய்லெட்டு. இதுவும் யூஸிங் கரண்ட்லி ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 or 5 சில்ட்ரன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வீடு. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இதான் 25 கோடிக்குள்ள வீடு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஹைஃபை டெக்னாலஜியில் தான் அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதை டச் பண்ணாத, உனக்கு என்ன தெரியாதெல்லாம்
எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, மாற்றி விட்றாரு டெம்பரேச்சர்லாம். ஆமாம், அதுதான் சரிதான். ஆமாம், எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் ஹைஃபை டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ இது இப்படி தான் வந்து 25 கோடி வீடு இருக்குது கேட்டிங்களா? ஸோ இனி கீழே போகலாமா? எனக்கு இன்னும் டவுட்டு. இங்கே சொன்னாங்க நாங்கள் 3-4 பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னாங்க. இதில் உண்மையில் ஆள்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு பயங்கர டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது கேட்டிங்களா? ஆமாம், இங்கே பாருங்க, நீங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஏன்னா ஓரளவு குப்பையாக இருந்தால் தான் நமக்கே தூங்க முடியும். அது கல்ச்சரில் உரிப்பான ஒன்று. ஓகே, நான் ஜோக்கு சொல்லுவோம், ஜோக்குக்கு சொல்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் குப்பை வேணும் தூங்க. வீடுன்னா கொஞ்சம் குப்பை இருக்கணும் என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 கோடின்னு சொல்ல மாட்டேன், 25 கோடி ரூபா உள்ள வீட்டை வந்து நமக்கு இன்னைக்கு காணிச்சு தந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சைபியை வந்து. Thank you. ஹலோ சைபி, how are you? I'm good, how are you? We are very good. சைபியை வந்து லண்டனில் யூகேல தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இப்போ நான் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் எங்கே போனாலும் என்னையே வந்து ஆள்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, சைபியை கேட்காத ஆள்கள் இருக்க மாட்டாங்க. they say like நாங்கள் வந்து நீங்கள் வீடியோ போட்டிங்க, நாங்கள் சைபியை உடனே அங்கே ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணோம், அப்ரோச் பண்ணோம். அவர் ரொம்ப நல்லா எங்களுக்கு இது பண்ணார். அவருடைய சர்வீஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. இது எங்களுடைய நீட், இதான் எங்களுடைய தேவை, எங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, இல்லை எங்களுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப லிசன் பண்ணி எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தீங்கிறது மக்களுடைய பொது கருத்து. Thank you very much. We much appreciate that. It is great when somebody actually gives me a feedback. So yeah, thank you for all the people. At the end of the day நம்மளால ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்குது, ஒருத்தங்க வீடு வாங்கிட்டாங்க, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? Yeah, 100%. But again, from your video, a lot of people had contacted me. So and also the conversation becomes a lot more easier when you say, I saw the video in your channel, and so there's instant relation, like there's a relation. I know Subi, you saw the video, so there's an instant relation, and I think the conversation is always easier from there. Yeah, okay, so thank you. இன்னைக்கு வந்து எங்களுக்காக இப்போ நமக்காக வந்து சைபி நம்ம கூட இருக்கிறாப்ல. எதுக்காகனா நமக்கு திரும்பி இந்த ப்ராசஸ்லாம் எப்படி, நிறைய பேர் இன்னும் வந்து இங்கே வந்து வீடு வாங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது, அந்த நாலேஜ் அந்த அளவுக்கு நாங்களே இங்கே வந்தப்போ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ அந்த நாலேஜ் திரும்பியும் வந்து நமக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண போகிறாப்ல சைபி. ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைபி, இப்போ வந்து நான் இங்கே இங்கிலாந்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. இங்கே ஒரு நாள் விசா கொடுக்குறோங்கிறாங்க, இன்னொரு நாள் விசாவை எடுத்துகிறோங்கிறாங்க. ஸோ இமிக்ரேஷனு ஒரு நாள் இந்தியாவில் உள்ளவங்களாம் வெளியே போங்கங்கிறாங்க, இன்னொரு நாள் இந்தியாவில் எல்லாரும் உள்ளே வாங்குங்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் இஃப் ஐ ஹோல்ட் அ விசா, okay, I am on a visa, I am here in UK, would you advise me to buy a house? I want to buy a house, but நீங்க ஒரு mortgage advisor-ஆ நீங்க அந்த ஒரு advice கொடுப்பீங்களா? Okay, go ahead அப்படினு. Always, definitely. So say for example, right now the rental amount for an average property inside London, you're looking at £2,000 plus. For a year you're paying £24,000. Okay, if you're renting for 3 years, you're paying close to like £75,000 just for rent. Okay, so I would always say invest in a property, regardless of what your situation is. Say for example, in 5 years time, if you want to go back, you sell that property, because all that money you were paying into the rent, you are now put it into the mortgage. So at least when you're selling the property, for one thing, your property probably would have gone up in price. Second, all that money you have put into the mortgage, you are going to get it back. So அவர் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு எப்போவுமே ரெண்ட் பண்ணும்போது, இங்கே யூகேயில் வந்து ரெண்டல் இது வந்து ப்ரைஸ் பயங்கர ஹையாக இருக்கணும். நீங்கள் ஒரு இன்னொருத்தருடைய மார்கேஜ் கட்டுறதுக்கு பதிலாக உங்களுடைய மார்கேஜை நீங்களே கட்டிக்கோங்க அப்படிங்கிறத வந்து அவர் அழகாக இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லிட்டாரு. ஸோ ஓகே, நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க எங்கள் வீடு வாங்குறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து வீடு வாங்கணும். ஸோ எனக்கு யூகேயில் வீடு வாங்குறதுக்குள்ள அஃபோர்டபிலிட்டி இருக்கா? எந்த ப்ரைஸில் நான் வந்து வீடு வாங்கணும்? என்னுடைய சேலரிக்கு, எனக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு நான் எப்படி அதை தீர்மானிக்கிறது? Okay, so it is going to be completely based on your income and your outgoings, your bills, how much loans, credit cards you have. So what we normally do is, once when we have a conversation, we ask for the pay slips to see how much money you earn, or if you're self-employed, your accounts and everything.
So once we know your total income, we'll look at your income, your loans, credit cards, everything, how many kids you have. ஐயோ So we look at all your income and we look at all your expenses. So based on your income, we do affordability checks with different lenders. So we first look at how many lenders are available to you. Based on if you're on a visa, you won't have as many lenders as a permanent resident will have. Yeah. okay. So we look at your situation, find out how many lenders are available to you, and based on that, we do affordability checks with different lenders. Okay. And then we do an initial application with one of those lenders. சரி okay. So that will tell us how much mortgage you can get. Okay. And then we give you a certificate called an agreement in principle. So when you go, so once you have the agreement principle, it will tell you, okay, you can buy a property up to this much. So when you look for properties, we'll decide, okay, this is the maximum you can go for, and you can go for properties under that. ஓகே ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்குறதுக்கு முன்னால் இவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி தான் மார்ட்கேஜ் அட்வைஸரை தான் முதல்ல பார்க்கணும் ஸோ அவங்க வந்து நமக்கு எவ்வளோ அஃபோர்டபுள் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் விசா ஸ்டேட்டஸை பற்றி நம்ம வந்து இங்கே வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கமா இல்லை விசாவில் இருக்கமா என்னதில் இருக்கிறோங்கிறத இவங்க அறிஞ்சிட்டு எவ்வளவு லெண்டர்ஸ் இருக்கிறாங்க நமக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறதே இவங்க தான் கேட்டிங்களா ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த சொன்னார்ல இன்கம்மிங் அவுட் கோயிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி ஓகே அப்புறம் அவங்க லெண்டர்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூ வில் அப்ரோச் த லெண்டர்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் ஹவு மச் தே கேன் கிவ் யூ அது இப்படியா ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வீட்டை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டெலாம் போய் பார்த்துட்டு இனி போய் நம்ம வந்து ஒரு மார்ட்கேஜ் அட்வைசர் போய் பார்ப்போம் இல்லைன்னா அந்த ஒரு ஏஜென்சியை ஒரு மார்ட்கேஜ் அட்வைசர் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் பண்ணுவான்னு நினைப்பாங்க பட் I think this is very important point that should be mentioned because most of the people won't be aware of how much money they can get. Or the visa status and how many lenders are available to. More importantly, most of the people will be getting money from India or Sri Lanka, wherever they are. So they need to give. So we need a lot of documentation. So any money coming out of the UK or especially out of the European Union, there is it's called a high risk deposit. Okay. So every high risk deposit there is additional anti-money laundering checks. That is why it is best if you're planning to buy a house, at least contact like 6 months. If you can contact 1 year before, that's even better. You can plan even better. So yeah, as early as possible. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அதுக்கு ஒரு டெபாசிட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்தோ ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வருவோம் அந்த மணி வந்து எப்போவுமே வந்து அந்த டெபாசிட் வந்து ரிஸ்கான ஒரு டெபாசிட்டாக அதை தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வரக்கூடியது ஸோ அவர் தான் சொல்கிறாரு 1 இயருக்கு முன்னாலே நீங்கள் வந்து ஒரு மார்ட்கேஜ் அட்வைசரை நீங்கள் இது பண்ணணும் ஐபிஐ வந்து நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க போகிறீங்கன்னா இந்த வருஷமே நீங்கள் அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு இருந்தே அந்த டெபாசிட்லேருந்தே அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணி நமக்கு வந்து கொண்டு போவாங்க சரி ஓகே இது வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன மாதிரி நர்சஸாக வந்தவங்க இல்லை எந்த வேலையில் வந்தவங்கன்னா இருந்தாலும் ஒரு வேலை பார்த்தாங்க இங்கே காரியமே நடக்காது வலிச்சுட்டு போக வேண்டியதாக கேட்டிங்களா வீட்டுக்கு இங்கே வர்றவங்க அடிஷ்னல் வேலைகள் பார்ப்பாங்க அவங்களுடைய ஓன் ப்ரொஃபஷனில் பார்க்கலாம் இல்லை வேறு ப்ரொஃபஷனில் பார்க்கலாம் வித்தின் தேர் விசா லிமிட்ஸ் ஸோ இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு சம்பளத்தில் இருக்கிறேன் ஆனால் நான் அடிஷ்னல் வேலைகள் பார்க்குறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா நீங்கள் ஒரு மார்ட்கேஜை வந்து கால்குலேட் பண்ணும்போது we can use that income but one thing very important is most of the time if you're doing a second job it can't be like you are taking a mortgage now and you started the second job yesterday. Okay, right. So most people think most lenders think that if you're starting a second job just before mortgage they think you're taking that mortgage just because you want the mortgage. Yes. Okay, so it is important that it is best that you start that second job at least like 6 months. 6 months that will always help with the second job. Second income கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் பட் அது டிபெண்ட்ஸ் ஓகே அதனால் நீங்கள் இப்போ நேரத்துக்கு ஒரு ஜாபில் போய் சேர்ந்துட்டு ஓகே யூ ஆட் திஸ் டு த வேல்யூ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நடக்காது கேட்டிங்களா ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு வருஷமாக நீங்கள் அந்த ஜாபில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் இன்கம் எடுப்பாங்கன்னு சொல்கிறாப்புல ஒரு மார்ட்கேஜ் அட்வைசர் அதுவும் ஒரு ரெஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷனல் மார்ட்கேஜ் நீங்கள் வந்து எதுலலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க registration anytime you go for a mortgage advisor always check the FCA register so if you
in my case, if you just put my name, FCA register, my name and registration will come up. So that is how we know whether you are registered and they're authorized. And now lenders have slowly eased their criteria so that people can afford more. Okay. So traditionally, it used to be like 4.5 times the income multiple, but now there are lenders who can lend up to 5 times. Oh. 6 times. Oh. There are, if you're on a permanent residency, you can even get like 7 times Really? your income multiple. So yeah, those changes are coming in, which is அப்போ பயங்கர பாசிட்டிவான ஒரு இது ரெஸ்பான்ஸ் இது. ஏதாவது நிறைய லெண்டர்ஸ் கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாரையும் வாங்குறதுக்கு. நீங்கள் விசாவில் இருந்தாலும் சரி, இங்கே உள்ள சிட்டிசன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் பீப்புள். அதனால அவங்க லெண்டிங்கை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து குட் நியூஸ். நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் நினச்சேன் எல்லாமே ஒரு இங்கே யாரும் வர முடியாது, இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டாங்கன்னு நினச்சேன். பட் தட் இஸ் அ வெரி குட். ஓகே சாய்பி, சூப்பராக நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் இதெல்லாம் நாங்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு வந்தவொடனே இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கிலாந்துல வந்து இறங்கினோடனே நம்ம பண்ணுறது என்ன தெரியுமா? எங்கெல்லாம் எத்தனை கிரெடிட் கார்டு கிடைக்குது, அந்த கிரெடிட் கார்டை வாங்கி இதை கிரெடிட் கார்டை வாங்கி இதை கிரெடிட் கார்டை உடனே ஊரில் அப்படியே அந்த சொத்தை வாங்கி போடுறது, இங்கே சொத்தை வாங்கி போடுறது, அந்த வீட்டை வாங்கி போடுறது, ஸ்விம்மிங் பூலை கட்டுறதுக்கு தான் எங்களுடைய வேலை. லோன் இங்கெல்லாம் பர்சனல் லோன் வந்து நம்ம நாட்டை வச்சு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மிங்க. அதனால வந்ததும் எல்லாருமே பர்சனல் லோன்லாம் நிறைய வாங்குவாங்க. இப்படி அது வச்சுட்டு எனக்கு எப்படி அது அந்த ப்ராசஸ் எப்படின்னு கொஞ்சம் சொல்வீங்களா? என்னால Okay, so most people think that you have to pay off all your credit card and loan before getting a mortgage. That is not correct. Oh, super. Okay. Well, okay. It's not time to be happy yet. Oh, okay. So what we can do is like restructure the loan and stuff to make it easier for the process. Your loans, credit cards will affect the amount of money you borrow. That is definitely there. But if you restructure it, pay off some of the loans and some of the you can keep some of them. It all depends upon how much money you want. If you are in a higher income, it might not that affect that much. But if you are lower income and if you higher loans, yes, it will affect. But there is ways you can restructure the loans. You don't need to pay off everything. Sometimes, if based on your income, you don't need to pay off anything. Sometimes you might have to pay some of them. Sometimes you might have to pay off everything. So age is important. Your age. And like I said, kids, how many kids you have, all the things will affect. But you might not have to pay off everything. இதுக்கு தான் வந்து if you go early to you, then you will give them the advice. அப்போ வந்து அந்த 1 year அவங்க என்னெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அமையும்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து சூப்பராக சொல்லிட்டீங்க. என்னென்னா எப்படி மார்ட்கேஜுக்கு இது பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாமே பே பண்ணி மார்ட்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மார்ட்கேஜ் மட்டும்தான் நான் பே பண்ணணுமா? இதுக்கு கூட அங்கே அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு ஒரு 10,000 ஃபீஸ் போடுவீங்களா? இல்லை இது ஒரு மார்ட்கேஜ் மட்டும்தானா? So there is few other things that you need to be aware of. So it is not just the mortgage. Okay. So solicitor fees are there, stamp duty is there. So these are the main upfront costs. Okay. But then again, there are other charges like if you survey. So if you want to know whether the condition of the property is good, if you think the property is a good property, there's no work involved, then you might choose not to have a survey. But if you are not sure and if you want to do a survey will cost you money. Okay, but that is not mandatory. It's up to you whether you want to do it or not. Other charges will be insurances. Okay, so they give you the mortgage based on your capacity to pay, and they believe that for the term of the mortgage, for 30 or 40 years, you'll be alive and you're healthy to pay the mortgage. இன்னைக்கு வந்து டாக்டரோ ஈவன் கடவுளோ இல்லை நம்மளுடைய இதை தீர்மானிக்கிறது இன்சூரன்ஸ் பீப்புள் அவங்க தான் வந்து நம்மளுடைய லைஃபை வந்து தீர்மானிக்கிறது. So that is like a personal insurance. யூஸ்வலா மார்ட்கேஜஸ்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போட்டதான் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், டீசென்டான ஒரு வீடு கிடைக்கும். அப்படி இது பண்ணும்போது ஒரு ஆளுக்கு ஒரு வேலை இல்லாம போகலாம், அப்போ ஒரு டெர்மினல்ல ஒரு இல்னஸ் வரலாம், இல்லை அவருக்கு உயிருக்கே ஏதாவது ஆபத்து வரலாம். அப்படின்னு வரும்போது இந்த இன்சூரன்ஸ் தான் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும். ஸோ அது நீங்க சொன்ன பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட். ஓகே, ஸோ அதான் அவர் சொல்றாரு. So that is one, and the other insurance is the home insurance. Okay, so the first one is a life cover or a mortgage cover that protects you as a person, as a family. The other one is the home insurance that protects the house. So
we only put like a 5% or a 10% deposit. The lender pays like 85 or 90% of the rest of the money as mortgage. So they want to make sure that the property is safe. Okay. So most of the lenders have this thing that you have to insure the property to make it to keep it as a good enough security. So that is the home insurance which covers the house. அது இந்த மாதிரி ஃபயர், இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர், தண்ணி கிணி வெள்ளம் எல்லாம் வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆகுனா வந்து அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஹோம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த லெண்டர்ஸ் கண்டிப்பா நம்மள எடுக்க சொல்லுவாங்க. அது வேணும். சைபி இஸ் வெரி குட் இன் தமிழ். ஓகே, அவர் நல்ல தமிழும் பேசுவாரு. சிரிக்காண்டா, பிகாஸ் நமக்கு அவர்கிட்ட நம்ம வீடியோ பார்த்துட்டு போறவங்க எல்லாமே தமிழ்காரங்க தான், ஸ்ரீலங்கன்ஸ் ஆர் தமிழ்காரங்க தான். ஸோ என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கூடுதலாகும். அந்த கூடுதலாகும்போது அந்த கூடுதலாகுது காசை வந்து நீங்கள் வந்து திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ அது அதை ரிலீஸ் பண்ணி அது ஒரு ஒன் வே ஆஃப் பையிங் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னொரு வே ஆஃப் பையிங் வந்து குறைவான காசில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அதில் ஏதாவது வேலை இருந்தால் அந்த வேலைகளை செய்து அப்போ நம்ம வாங்கின காசோட ஒரு 2-3 மடங்கு அது கூடுதலாயிடும். அதுக்கப்புறம் அந்த காசை ரிலீஸ் பண்ணி அது வந்து குயிக்கராக நம்ம வந்து 2-3 ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு. ஸோ இது மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஒரு லாங்கர் ப்ராசஸ், ஓவர் டைம். செகண்ட் சொன்னது வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி பாசிபிள் யூ கம்மிங் இன் ஒரு ஒர்க் ஜாப் விசால இங்கே வர்றீங்கன்னா உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு வந்து சைபியை வந்து அணுகணுன்னா அவருடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சைபிக்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கலாம். ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். பிகாஸ் வி வாண்ட் மோர் பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் ஹியர், வி வாண்ட் மோர் பீப்புள் டு பை ப்ராப்பர்ட்டி. சும்மா நம்மளுடைய மாதந்தோறும் இந்த ரெண்டில் கொடுத்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களுடைய ஒரு இதை வந்து மார்ட்கேஜை வந்து அடைக்கிறதுக்கு நம்மளுடைய ஓன் மார்ட்கேஜ் அடைக்கிறது தான் எப்போவுமே வந்து அதுதான் அது. ஸோ அதுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டனாலும் அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த இனிஷியல் அமௌண்ட் நம்ம கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டோம்னா then it is very easy. Only the first property you buy will be the hardest one, and then it gets easier. It gets easier. Okay, thank you so much, Saibi. Thanks a lot. Thank you very much. Thanks for the thanks for all your audience and thanks for all your help. You know, it's always great to meet you guys. You guys are so much of inspiration. Like I do not know how you keep motivated. Like over the years you're doing amazing job. But yeah, thank you very much. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும்போது எங்களுக்கு we get motivated so much, and thank you so much. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்களுடைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கிலாண்டில் இருப்பாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்த்துட்ருக்கிறீங்க, நான் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு இது யூஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக வந்து நிறைய பேர், ஏன்னா காசே ரொம்ப கம்மியாக கையில் இருந்தால் கூட நம்மளால் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஒன்லி வித் அட்வைஸ் ஆஃப் அ ப்ராப்பர் மார்ட்கேஜ் அட்வைசர். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.